அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. நம்ம லோக்மானியா திலக் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் பார்ட் வாடி ஜங்ஷன்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 676 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட், இதோடைய பேரே தாங்க WADI வாடி. இங்க நம்ம வண்டி 20 மினிட்ஸ் பிஃபோரா உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் அபிஷியல் ஹால்ட் இருக்குங்க. நம்ம வாடி சிட்டில பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்கள் வெட்டி எடுக்கிற சுரங்கங்கள் நிறைய இருக்குங்க. அதாவது இங்க நிறைய லைம் ஸ்டோன் இருக்கு. இந்த இடத்துல ACC சிமெண்ட் ஃபேக்டரியோடைய 2 பிளான்ட் இருக்குங்க. மிகப்பெரிய பிளான்ட் இருக்கு. ஸோ இந்த வாடி சிட்டி ரொம்ப ஃபேமஸா இருக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கும். அதே போல இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்ததுன்னா நம்மளுக்கு இங்க இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும். நல்லா சூப்பரா வாங்கி சாப்பிடலாங்க. ஏன்னா அதெல்லாம் இங்க ரொம்ப ஃபேமஸுங்க. வாடி சிட்டில பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஏறலைங்க. ஃபுல்லா காலிங்க. இப்போ நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் குவாட்ரிலேட்டரல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா ஆகிய 4 நகரங்களை இணைக்கிற இந்த லைன் டைமண்ட் குவாட்ரிலேட்டரல் லைன் ஆகுதுங்க. நாம இப்போ அதில் சென்னை டு மும்பைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண், பூனே, டவுன், வாடி, ரேணிகுண்டா, அரக்கோணம், நம்ம பெரம்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் பி லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரூப் பி லைன்ஸில் நம்ம 130 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீடு போக முடியுங்க. ஏன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோடைய டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நம்ம ரொம்ப வேகமாக போக முடியும். இதுவே சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹை ஸ்பீடில் போக முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை குரூப் ஏ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஏ லைன்ஸில் நம்மளால 110 கிலோமீட்டர் மட்டும் தான் மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீடு போக முடியுங்க. $712 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கல்புர்கி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதை கலாபுராகி அப்படின்னு சொல்லக்கூடாது, இதோடைய பேரு கல்புர்கி. இதோடைய பழைய பேரு தாங்க குல்பர்கா. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KLBG. நம்ம கல்புர்கியை தூர் பவுல் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய துவரம் பருப்பு விளைவிக்கப்படுதுங்க. அதனால இது ரொம்ப ஃபேமஸான ஏரியாவா இருக்கு. அதே போல த லேண்ட் ஆஃப் கிரேட் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய கோட்டைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம த சன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க.
இப்போ நமக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் சோலாப்பூர். அதுங்கிறது 113 கிலோமீட்டரில் இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 ஹவருக்கு நம்ம வண்டி நான் ஸ்டாப்பாக நிற்காம ரன் ஆக போகுது. ஸோ சோலாப்பூர் வந்த உடனே திரும்பவும் உங்களை வந்து பார்க்குறேன். அடாடாடாடா, காலையில் விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வண்டி ஹாசன் சோலாப்பூர் எக்ஸ்பிரஸை ஓவர்டேக் அடிச்சுட்டு முன்னாடி போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு காட் செக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த பிளாகில் இருக்கும் போது செம்மையாக இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம் வாங்க. எப்பா செம்ம குளிருங்க. வெளியில் கை விட்டு வெளியில் வீடியோவே எடுக்க முடியல. இப்போ ஆப்போசிட்டில் வண்டியெல்லாம் வருது, இல்லை கிராசிங் எதாவது எடுக்கணும், இந்த ஸ்டேஷன் எதாவது வருதுன்னா கை வெளியில் விட்டால் அப்படியே உறைஞ்சி போகுதுங்க. இப்போ இந்த கையே எனக்கு அப்படியே ஒர்க் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்குதுங்க. அந்தளவுக்கு இங்கே ஃபுல்லாக குளிராக இருக்குங்க. இது காலையில் நம்ம பேண்ட்ரிலேருந்து வாங்கினா பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஒன்று ஆம்லேட்டு, இன்னொன்று கட்லேட்டுங்க. இதோடைய விலை 50 ருபீஸ் ஆகியிருக்கு. நீங்கள் இட்லி எது வாங்கினாலுமே 50 ருபீஸ் தான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். गाडी क्रमांक 1214 डॉक्टर एनटीआर चेन्नई सेंट्रल लोकमान्य तिलक टर्मिनस सुपरफास्ट एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 4 ஸ்டார்ஸ் வெல்கம் டு சோலாப்பூர். 827 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சோலாப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SUR. இங்கே நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க சோலாப்பூர்ல பெட்ஷீட் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. இங்க பெட்ஷீட் மட்டும் இல்லைங்க, சோலாப்பூரி சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், அதுவும் இங்க ரொம்ப ஃபேமஸ். டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் இந்த சோலாப்பூருங்க. அதே போல மகாராஷ்டிராலேயே அதிகமா மாதுளை பழம் இங்க விளைவிக்கப்படுதுங்க. அதனால மாதுளை பழத்துக்கும் ரொம்ப ஃபேமஸான ஊர் இந்த சோலாப்பூர். நம்ம வண்டி காலையில 8 மணிக்கு இங்க சோலாப்பூருக்கு வருங்க. இங்க பின்னாடி பாருங்க வடாப்பா, இட்லி எல்லாமே இருக்கு. இங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க. சோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கேயே வாங்கி சாப்பிட்டுருங்க. பேண்ட்ரியில வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, வேணும்னா பேண்ட்ரியில வாங்கி சாப்பிடலாம். இதோ காய்ஸ், இங்க சோலாப்பூர்ல இட்லி விற்கிறாங்க பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த பக்கம் புதினா சட்னி இருக்குங்க, அந்த பக்கம் வடாப்பா இருக்கு. இங்க திருப்தியா வாங்கி சாப்பிடுங்க.
சோலாப்பூருக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் புனே ஜங்ஷன். அது இங்கேருந்து 262 கிலோமீட்டரில் இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட 260 கிலோமீட்டர் நம்மளுக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குது. ஸோ இடையில என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டாப்பிங் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம லோகோ பைலட்டு ஹாரனில் கை வச்சுட்டா எடுக்கிறதே கிடையாதுங்க. சும்மா கையான்னு ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கே போனாலும் ஒரே ஹாரன் தாங்க. நல்லா கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குங்க சவுண்டு. உள்ள கட்லெட் வாங்கியிருக்கோம் இல்லையா, நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. பிரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஈச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 ருபீஸ் விற்கிறாங்க. பரவாயில்லைங்க, நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம ட்ரெயினை சண்டே 24th April 1988 இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியோடைய ஏஜ் இப்போ 36 இயர்ஸ் ஆக போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் மாசத்துல நம்ம வண்டி 37th பர்த்டேவை கம்ப்ளீட் பண்ண போகுதுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டியூ வழியாக ட்ராவல் பண்ணி போகுங்க. டெக்கன் பிளாட்டியூ அப்படின்னா பீடபூமி அப்படின்னு அர்த்தம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டியூ ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் வரும். நல்லா பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க வழி எல்லாமே. General cleaning of compartments. Okay, satisfactory. Behavior and hygiene of அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம லோக்மான்யா திலக் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ரேக்ஸ் இருக்குங்க. 6 டிஃப்ரெண்ட் ரேக்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ணி போகிற இந்த ரேக்கில் பேண்ட்ரி கார் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பேண்ட்ரி கார் மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதில் கவனமாக ஃபுட்டை வாங்கி சாப்பிடுங்க. Stars, welcome to the Oxford of East. 1080 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புனே ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PUNE புனே. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஹலோ கைஸ், இது நம்மளுக்கு குட்டி சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காரு. இவர் பேரு तुम्हारा नाम? अमितोष मोसे. हाय. நம்ம புனேல பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் அண்ட் ஐடி ஹப்ஸ் இருக்குங்க. ஸோ புனே ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதே போல இந்த புனேல நிறைய சாப்பிட்ற ஐட்டமும் ஃபேமஸுங்க. பேல்பூரி, வடாப்பா, அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம ஃபேமஸான ஊரு நம்ம புனே. நம்ம புனே இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. இங்க பைத்தடி அப்படின்ற சாரீஸ் மகாராஷ்டிராவுடைய கல்ச்சுரல் சாரி ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ புனே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஹிஸ்டாரிக்கல் ஊருங்க. செம்ம ஊர் பார்க்கறதுக்கு. மதியானம் இங்க வரும்போது நீங்க இங்கேயே கூட சாப்பாடு வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டி கல்யாணம் போறதுக்கு 2 மணிக்கு மேல ஆகும். ஸோ இங்கேயே உங்களுடைய லஞ்ச் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு லோனாவாலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு 60 கிலோமீட்டர் தாண்டி லோனாவாலா வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபுல்லாகவே காட் செக்ஷன் தாங்க. போர்காட், மங்கி ஹில் எல்லாத்தையுமே எடுத்து இன்னைக்கு சூப்பராக ஜர்னி பண்ணுறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் செக்ஷனாக இருந்துச்சுங்க. அப்போல்லாம் வண்டி ஆப்போசிட்டில் வந்தாலே நம்ம நின்று போக வேண்டியதாக இருக்கும். வண்டியும் ரொம்ப ஸ்பீடாலாம் போகாதுங்க. அதே போல் டைமிங்கும் ரொம்ப அதிகமாகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. இதை ஃபுல்லாகவே டபுள் லைன் செக்ஷனாக மாற்றிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டைமிங்கும் கம்மி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் லோக்கோவில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க.
இந்த மும்பை ரூட்டோடைய ரொம்ப யங்கஸ்டான ட்ரெயின்னா நம்ம ட்ரெயினை தாங்க சொல்லணும். ஏன்னா மற்ற இருக்கிற 2 வண்டியை பார்த்தீங்கன்னா பல காலமாக ஓடிட்டு இருக்கு. நம்ம வண்டியை விட்டு வெறும் 36 இயர்ஸ் தாங்க ஆக போகுது. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம லோனாவலா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் LNL. இங்க நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க லோனாவாலால நம்ம வண்டிக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. இப்பதான் எக்ஸ்பெரிமெண்டல் ஹால்ட்டா ஒரு 4 மந்த்ஸ்க்கு ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டி இப்பதாங்க நிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு போர் கார்ட்ஸ் வரும். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம வண்டி டெக்னிக்கல் ஹால்ட்டுக்காக கண்டலால நின்று இருக்குங்க. இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு போர் காட் ஸ்டார்ட் ஆகும். லோனாவாலாக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஷனு இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஃபுல்லாக காட் செக்ஷனுங்க. டனல்ஸ் எல்லாமே வரும். தண்ணி இருக்குமான்னு தெரியல. வாட்டர் ஃபால்ஸில் பார்க்கலாம். எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் வாங்க. நம்ம வண்டி தாங்க சென்னையிலேருந்து மும்பைக்கு போகிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். வெறும் 21 hours 30 minutesலேயே நம்ம வண்டி மும்பை போய் சேருதுங்க. நம்ம வண்டியோடைய ரெஸ்ட் ரூம் கைஸ் யூஸ் பண்ண பிறகு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் காமிக்காமல் இருந்தேன். பரவாயில்ல, நல்லா க்ளீனாகவே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன், இந்த பக்கம் மிரருங்க. நல்லா தாங்க இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் நம்ம டெல்லி அண்ட் கொல்கத்தா போகிறதுக்கு இந்த மும்பை ரூட்டு தாங்க நம்மளுக்கு வழியாக இருந்துச்சு. வண்டி நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி, அதாவது பாம்பே மெயில் சென்னையிலேருந்து கிளம்பி டவுன் வந்த பிறகு 2 வண்டியும் பிரித்து டவுன்லேருந்து மன்மாடு கொண்டு போவாங்க. ஏன்னா மன்மாடில் கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வேஸ் இருந்துச்சுங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு நம்ம நாட்டோடைய வடக்கு மற்றும் கிழக்கு பக்கம் போகிறதுக்கு ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க.
நம்ம வண்டி கல்யாண் ஜங்ஷனுக்கு ரொம்ப பிஃபோரா போயிட்டு இருக்குங்க. ஸோ வந்து எங்கேயாவது சிக்னல் போட்டு பொறுமையாக தான் உள்ள கொண்டு போவாங்க. நம்மளுக்கு காட் செக்ஷன் எல்லாமே எண்டுக்கு வந்துருச்சுங்க. தௌசண்ட் டூ 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கல்யாண் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KYN. இங்க நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 4 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நிறைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து வர வண்டி, சவுத்துல இருந்து வர வண்டி எல்லாம் இந்த கல்யாண் ஜங்ஷன் வழியா அப்படியே சூரத் போய் குஜராத் உள்ள போயிடுங்க. நிறைய வண்டி இங்க இருந்து பைபாஸ் பண்ணதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஸோ கல்யாண் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஷனா இருக்கு. மும்பைக்குள்ள போகாத வண்டி எல்லாமே இங்க இருந்து திரும்பி வேற வேற ரூட்டுக்கு போயிடுங்க. அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட நம்ம மும்பை வந்து சேர்ந்த மாதிரி தான். இன்னும் வெறும் 35 கிலோமீட்டர் மட்டும் தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டேஷனுங்க. இங்கே கல்யாண் தாண்டினாலே நம்மளுக்கு மும்பை வந்ததாக தான் அர்த்தம். தௌசண்ட் 246 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம தானே ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TNA. இங்க நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தானேவை பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தானே வந்துட்டாலே போதுங்க, மும்பை வந்த மாதிரி தான். மும்பைக்கு ஜஸ்ட் வெளியே தான் இருக்குது. உள்ள போனோம்னா உடனே சிட்டி வந்துடுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சிட்டியை சேர்ந்த ஒரு பகுதி தாங்க. அவ்வளவுதாங்க, இவ்வளவு நேரம் வந்த கூட்டம் அத்தனையுமே தானேலேயே இறங்கிடுச்சு. வண்டி லோக்மான்யா திலக்குக்கு காலியாக தான் போகும். கல்யாணே நம்ம வண்டி 3/4 வாசி காலி ஆயிடுச்சுங்க. இப்போ இங்க இன்னும் காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, எல்லா ஹால்ட்டும் முடிஞ்சது. இன்னும் 16 கிலோமீட்டர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. நம்ம வண்டி இப்போ பிஃபோர் டைம்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து லோக்மான்யா திலக் போகிறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க.
நம்ம லோக்மானியா திலக் எக்ஸ்பிரஸில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா சில்லுன்னு சூப்பராக தேர்ட் ஏசிலே ட்ராவல் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்லீப்பரில் இருந்தாலும் உங்களுக்கு யாரும் இந்த ரூட்டில் பெரிய பிரச்சனைலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் குளிர் டைமில் மட்டும் ரொம்ப பார்த்து இந்த மாதிரி தேர்ட் ஏசியில் புக் பண்ணிக்கங்க, இல்லைனா ரொம்ப குளிரில் நடுங்கி போயிடுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி நம்ம ட்ரெயின் தாங்க ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் நம்ம மும்பைக்கு வரத்துக்கு. ஸோ இதிலேயே புக் பண்ணி நிம்மதியாக இங்கே வந்து சேர்ந்துருங்க. Stars, welcome to the Mumbai city. 1262 kilometer distance cover பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆன மும்பை லோக்மானியா திலக் டெர்மினஸ் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் LTT. இங்க நம்ம வண்டி 20 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க தாங்க நம்ம வண்டி ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்றத ஃபுல்லா நிரூபிச்சிருச்சு. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா ஸ்டூரிசி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.